த நேம் இஸ் தியாகராஜன் குமாரராஜா. இந்த பேரை நம்ம எங்கே கேட்டாலும் நம்ம எல்லாருக்கும் தோன்ற ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் தானே பண்ணியிருக்காரு, இவரை பற்றி இந்த உலகமே பேசுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த டேரக்டராக இருந்தாலும் அவர் வந்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நான் தியாகராஜன் குமாரராஜாட்ட இருந்து தான் எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான். இந்த வருடம் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த நித்திலன் சுவாமிநாதனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் படம் எடுத்த நம்மளோட PS வினோத்ராஜா இருக்கட்டும், அவர்கள் 2 பேரும் வாங்காத அவார்ட்களே கிடையாது. பட் அவங்க 2 பேரும் போய் முத ஒரு ஃபோட்டோ எடுத்தது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தியாகராஜன் குமாரராஜா அவங்க கிட்ட தான். அது மட்டும் இல்லாமல் மிஷ்கின், இந்த வார்த்தை கேட்டாலே நம்ம எல்லாத்துக்கும் தோன்ற ஒரே ஒரு விஷயம், அவர் எடுக்காத படங்களா, அவர் பேசாத ஒரு வார்த்தைகளா, அவர் கற்றுக்காத ஒரு விஷயங்களா அப்படிங்கிறவர். அவரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஏன் தியாகராஜன் குமாரராஜா மாதிரி ஒரு விஷயங்களை யோசிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷ்கின். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக சினிமாவில் இருக்க அனைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்கேயாவது போய் தியாகராஜன் குமாரராஜாட்ட பேசி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். பட் அவர் இதை எதுவுமே பொருட்படுத்தாமல் எனக்கு நான் ஒரு படம் பண்ணுவேன், ஆனால் பண்ணுற வரைக்கும் என்னோட ஆடியன்ஸ் எனக்காக எப்போ வேணாலும் வெயிட் பண்ணி இருப்பாங்க, நான் வந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன்னா எனக்காக மட்டும்தான் நான் பண்ணுவேன், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரே ஒரு எண்டிங் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரோட மைண்ட் தாட்டும். பட் ஒரு படம் அப்படின்னா அதற்கு 100 வகையான எண்டிங் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும், அவரால் ரைட்டிங்கில் மட்டும்தான் வந்து தர முடியும். அந்த மாதிரி ஒரு ரைட்டர் அண்ட் டேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜன் குமாரராஜா. அது ஏன் ஒரு 100 எண்டிங் இருக்குது, நீங்களே ஒரு எண்ட் சொல்லி முடிக்கலாம்னு நினச்சிங்கன்னா 1000 பேர் ஒரு படம் பார்க்குறாங்க, அவங்க வந்து ஒரு எண்டு வந்து முடிச்சா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்ப்பாங்க. வெறும் 4 பேர் என் படத்தை பார்த்தாலும் அந்த 4 பேருக்கு நான் 1000 எண்டிங் கொடுத்தேன்னா அவங்க அதை வந்து நிறைய டோராக ஓப்பன் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், இந்த இந்தியன் சினிமாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்கிட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ சாங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அதற்கு புள்ளையார் சொல்லி போட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்றது லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறவர் தான். அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் வந்து ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணது ஆரண்யகாண்டம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜன் குமாரராஜா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கட் பண்ணி ஒரு பழைய பாட்டை போடுவார், அந்த இடத்துல இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேல ஒரு படம் பண்ணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே இப்போ வந்து யோசிக்கிற படம் மகாராஜா. பட் இந்த மகாராஜா படம் பண்ண டேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபேன் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜன் குமாரராஜாவுக்கு தான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்களை எடுத்து படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பட் இவர் அசால்ட்டாக அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருப்பாரு அப்படிங்கிறத சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து கேட்டிங்கன்னா என்ன சார் ஒரு ரைட்டிங் எழுதுறீங்க, இந்த ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. பட் எனக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்னா ஒரு கஷ்டமான விஷயம், அந்த ரைட்டிங்கை வந்து நான் தொடர்ந்து செயல்படுத்தி பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜன் குமாரராஜா அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அவர் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இந்த படத்தில் நான் வந்து இதை தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே சொல்ல மாட்டார். நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன், அது உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜன் குமாரராஜா. இந்த கதையில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை பற்றி ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்கிறத விட இவரை சொன்ன ஒரு வாழ்வின் ரகசியத்தை பற்றி ஒரு வாய்ஸ் ஓவராக அவங்ககிட்ட சொல்லணுங்கிறதா என்னோட ஒரு ஆசை. பல கோடி உயிர்கள் வாழ்கிற இந்த பூமியில் யாரோ எங்கேயோ செய்கிற ஒரு காரியம் அது யாரையோ எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்க தான் செய்யும், ஆனால் அது தற்செயலானது. பூமியிலும் அப்படிதான், ஒரு ரசாயன குட்டையில் தற்செயலாக ஒரு மின்னல் விழ அங்கிருந்த உலோகத்தோட முதல் உயிர் உருவானது. அப்படி உருவாக தொடங்கிய மனித உயிர் காமத்தால் எப்படி உருவாகிறது எப்பதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சில விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த பூமியில் இருக்கிற மாதிரியே இதற்கு முன்னாடியும் பின்னாடியும் பல கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. பிரபஞ்சத்திலும் பல இடங்களிலும் உயிர்கள் தோன்றி மறைஞ்சிருக்கும். ஒரே பேட்டர்னில் வாழ்ந்துட்டு இருந்த உயிரினங்கள் நடுவில் ஏன் இப்படி சிந்திக்க தொடங்கின மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த நிலைக்கு போனான். 2 வெவ்வேறான விஷயங்களை தொடர்புபடுத்தி அர்த்தம் கண்டுபிடிப்பது மனித இயல்பு. ஆனால் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத 2 வெவ்வேறான விஷயங்களை ஒன்றொன்று தொடர்படுத்தி அதற்கு காரணம் கற்பிக்க போய் உருவானதுதான் நம்பிக்கையும் மதங்களும். இந்த வானம், பூமி, நட்சத்திரங்கள் இவையெல்லாம் இருக்கிறதே, நீ இருக்கிறதுனால தான் உன்னால் தெரிஞ்சிக்க முடியும். நீ பிறப்பதற்கு முன்னாடி இது எதுவுமே இல்லை, நீ இறந்ததுக்கு அப்புறமும் இது எதுவுமே இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த அண்ட சராசரமே ஒருவனுக்காக படைக்கப்பட்டது தான். இவ்வளோ நன்மை இருக்கிற இந்த உலகத்தில் தீமையும் இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காரணம் இந்த நன்மை என்பது தீமை என்பது ஒன்றுதானே. எப்படியானா இந்த கணம் எனக்கு இரவு என்று உங்களுக்கு தோணும் பொழுது இதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு பொய். ஏன்னா நமக்கு இரவு அப்படின்னு சொல்கிறது பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பகலாக இருக்குது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரி என எதுவுமே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இதுதான் நியதி. இந்த வாழ்க்கை அர்த்தமற்றது ஆனால் உன்னதமானது. நம் வாழ்வில் மிக மிக உன்னதமானது என ஒன்று உண்டென்றால் அது நம் வாழ்க்கையே தான். இந்த உன்னதமான வாழ்க்கை எப்படி விளையாட்டா தொடங்குதுன்னு பார்க்கலாமா?